அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஈக்விட்டி தான் ஒன்லி டெலிவர் அ பெட்டர் ரிட்டர்ன். நமக்கு 16-20% நமக்கு ஜென்ரேட் பண்ணணும்னா ஈக்விட்டியில் போனால் தான் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நான் தப்பே பண்ண மாட்டேன், எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனும் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஒரு 80-90% ஆஃப் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம 10 ஸ்டாக் செலக்ட் பண்ணோம்னா ஒரு 6 ஸ்டாக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதோ ஃபண்டமெண்டல் தான் ஸ்ட்ராங், கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் நல்லா இருந்தால் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிடும் அப்படின்னு நினச்சோம். நிறைய கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் நல்லாவே இருக்குது, ஆனால் ப்ரைஸ் மேலே போகல. நம்ம எடுத்த எல்லா டிசிஷனும் சக்ஸஸாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியும் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் போயிருக்கு. ஸோ நமக்கு தெரியணும், இது போகுங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நம்மளும் ட்ரேடிங் நிறையா பண்ணியிருக்கோம். ட்ரேட் பண்ணணும்னா அதுக்கான மைண்ட் செட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்வெஸ்டர் வந்து ட்ரேட் பண்ண முடியாது, ட்ரேடர் வந்து இன்வெஸ்டர் ஆக முடியாது. இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் பால் கேம். நிறைய பேர் இன்வெஸ்டராக ஸ்டார்ட் பண்ணி ட்ரேடராக மாறிடுவாங்க. ஒரு விஷயம் அப்படின்னா, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியில் ஒரு பிலீஃப் வேணும். இந்தியன் மார்க்கெட் வந்து கோயிங் டு க்ரோ, நம்ம இந்தியாவோட ஜிடிபி க்ரோ ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த மார்க்கெட்டில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் பிஸ்னஸ் சார்ந்து நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் அரியரன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி பற்றி தான் சார் பார்க்க போகிறோம். ஓகே. உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சார் ஸ்டார்ட் பண்ணீங்க? மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த ஏஜ் ஆஃப் 30, அதாவது எக்ஸாக்ட்லி ஒரு 23 இயர்ஸ் பிஃபோர். அப்போல்லாம் இந்த அளவுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்மோ அவேர்னஸோ கிடையாது. ஒரு புரோக்கரிங் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் நம்ம ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுக்கணும், அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க, திருப்பி ஈவினிங் போய் ஒரு டெஸ்பேட்ச் ஸ்லிப் கொடுக்கணும், பேமெண்ட் செக்காக கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி கிட்டத்தட்ட ஒரு 23-24 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது ஈக்விட்டி மார்க்கெட்டில். அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிக்ஸட் டெபாசிட், அதெல்லாமே வந்து ஒரு நம்ம சம்பாதிக்க ஆரம்பித்ததுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணது. ஓகே சார். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. ஸோ இப்போ வந்து எல்லாமே தெரிஞ்சு சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டாங்க. ஸோ இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு சார் எவால்வ் ஆயிருக்கு? இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது இண்டிவிஜுவலாக இருக்கிறது, அது அப்படியே தான் இருக்கும். நமக்குன்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கும். நமக்கு இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எப்படி ஃபுட்டு சாப்பிட்றோமோ அது மாதிரி தான். எனக்கு நான்வெஜ் பிடிக்கும்னா நான்வெஜ் பிடிக்கும், வெஜ் பிடிக்கும்னா வெஜ் பிடிக்கும். சில பேர் வந்து ஈக்விட்டி பக்கமே வரமாட்டாங்க. நான் என்னவாக இருந்தாலும் ஃபிக்ஸட் டெபாசிட் கோல்டில் போட்டுக்கிறேன் அந்த மாதிரி. சில பேர் தான் ஈக்விட்டியில் வருவாங்க. சில பேர் நான் ஈக்விட்டியில் வரேன் ஆனால் நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க அதில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒன்றும் பெரிய அளவில் சேஞ்ச் ஆகலை. நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இது பிளட்லேயே இருக்குது. நம்ம வந்து டே இன் டே அவுட் அதுதான் பார்க்குறோம். ஏன்னா ஈக்விட்டி தான் ஒன்லி டெலிவர் அ பெட்டர் ரிட்டர்ன். நமக்கு 16-20% நமக்கு ஜென்ரேட் பண்ணணும்னா ஈக்விட்டியில் போனால் தான் பண்ண முடியும். அது கொஞ்சம் ஹை ரிஸ்க்குங்கிறது நமக்கு தெரியும். ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம 20 வருஷத்துக்கும் இப்போதைக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்ஃபர்மேஷன் ரெடிமேடாக இருக்குது. இன்றைக்கி காலையில் வி ஆர் ஜஸ்ட் டூயிங் சம் ஒரு ட்ராக்கர் மாதிரி ஒன்று பண்ணினோம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில், அதாவது ஒரு 30 செகண்டில் நமக்கு 1 மந்த் சேஞ்ச் என்ன, 2 மந்த்ஸ் சேஞ்ச் என்ன, 3 மந்த்ஸ் சேஞ்ச் என்ன, அதோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது, கம்பேர் வித் அதர் பியர் குரூப் எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ் எப்படி இருக்குது, அது வந்து ஃபோர்காஸ்ட் எப்படி வருங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு 30-40 செகண்டில் அந்த கம்பெனியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் நம்மளுடைய டிசிஷன் வந்து கொஞ்சம் கூட ஃபார் மோர் பெட்டராக இருக்கும். நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. தென் வந்து குயிக்காக டிசிஷன் எடுக்க முடியும். முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டை வாங்கணும் படிக்கணும்னாலே கிட்டத்தட்ட ஒரு வாரம் 15 நாள் ஆகிடும். இல்லாட்டினா நியூஸ் பேஸ்டில் போவோம். இப்போ அப்படி கிடையாது. டேட்டா இஸ் அன் ஹேண்ட். நீங்கள் கிளிக் ஆஃப் த பட்டன். அதுவும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அமேசிங். எனிதிங் யூ கேன் டூ இட் இன் வெரி மச், என்ன சொல்கிறது, வெரி வெரி லிமிட்டட் டயத்தில் நீங்கள் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அதை இன்ஃபரன்ஸ் பண்ண தெரிஞ்சால் மாத்திரம் போதும். நமக்கு வந்து எல்லா டேட்டாவும் என்ன கேட்கணும்னு நமக்கு தெரியணும்,
அதை வந்த டேட்டாவை எப்படி இன்ஃபர் பண்ணுறதுன்னு தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சுனாலே இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி டேட்டா இது பண்ணி நம்ம ரிட்டர்னை என்ஹான்ஸ் பண்ண முடியும். தப்பு பண்ணுறது கம்மியாக இருக்குது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நான் தப்பே பண்ண மாட்டேன், எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனும் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒரு 80-90% ஆஃப் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம 10 ஸ்டாக் செலக்ட் பண்ணோன்னா ஒரு 6 ஸ்டாக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் கொடுத்தாலே யூ ஆர் எ குட் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர். ஸோ 6ங்கிறது நம்ம 8 வரைக்கும் போக முடியும். ஸோ ஒரு 10-20% ஆஃப் நம்ம டிசிஷனை வந்து கொஞ்சம் கூட அக்யூரேட்டாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் சார் மிஸ்டேக்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் சார் பண்ணியிருந்தீங்க? நிறையா இருக்குது. மிஸ்டேக்ஸ்க்கு வந்து ஒன்றும் குறைவே கிடையாது. ஐ ஆம் லேர்ன்டு ஃப்ரம் மிஸ்டேக். ஒவ்வொரு தவறு பண்ணும்போதும் ஒரு லேர்னிங் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம லேர்னிங்காக தவறு பண்ணுறது கிடையாது. எவ்ரி மிஸ்டேக்ஸ் ஹஸ் காட் அ லேர்னிங். அதுலேருந்து புரிஞ்சு பண்ணுறதுனால தான் நம்மளால் இப்போ கொஞ்சம் கூட ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் எடுக்க முடியுது. ஆரம்ப காலத்துலலாம் நம்ம வந்து இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவர் நான் வாங்கியிருக்காருன்னா நீங்கள் வாங்கியிருக்கீங்களா நானும் வாங்குகிறேன், அந்த ஒரு க்ரௌட் பிஹேவியர் இருக்கும். நம்ம அது அவருக்கு சூட் ஆகிறது நமக்கு சூட் ஆகாதுங்கிறது தெரியாது. அவர் வாங்கியிருக்காருப்பா, அவர் வாங்கினா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பிளைண்ட் பிலீஃப் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம வாங்குவோம். அதுக்கப்புறம் தான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தெரிஞ்சது அந்த மாதிரி கிடையாது. அவருக்கு அது டயத்துக்கு வாங்கியிருப்பார், இல்லை he has got certain objective, he has got certain financial goal. அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுங்கிறது அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த டாக்ஸேஷன் பற்றிய ஒரு இதுவே கிடையாது. நம்ம வாங்கணும் விற்கணும்னு தான் போய்ட்டு இருந்த மொழியாக ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மூணாவது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இந்த மார்க்கெட்டில் நமக்கு தெரியாத ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்கிற விஷயமே நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் தான் தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதோ ஃபண்டமெண்டல் தான் ஸ்ட்ராங், கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் நல்லா இருந்தால் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிடும் அப்படின்னு நினச்சோம். நிறைய கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் நல்லாவே இருக்குது, ஆனால் ப்ரைஸ் மேலே போகல. சில கம்பெனிஸோட ஃபினான்ஷியல்ஸ் பேடாக இருக்குது, ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சு. சில கம்பெனிஸ்லாம் ஒஸ்ட்டில் இருந்தது, ஸ்டில் நியூஸ் பேஸ்டு போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய மிஸ்டேக்கில் தான் கற்றுண்டோம். நம்ம வந்து எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிற மாதிரி ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் இயர்லேயும் நமக்கு வந்து வி லேர்ன் சம்திங். ஸ்டில் ஐ எம் லேர்னிங். அது நம்ம ஏதோ 23 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறதுனால நமக்கு 100% தெரிஞ்சிருச்சலாங்கிறது கிடையாது. ஸ்டில் ஐ எம் லேர்னிங் அண்ட் ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் எவ்ரி ஒன். உங்களுடைய ஐடியல் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எப்படி சார் இருக்குது? ஐடியலுங்கிறது எதுவுமே இல்லை. ஐடியலுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போதுமே ஈக்விட்டியில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஒரு நம்மளுடைய இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸில் ஒரு 70% எப்போதுமே இருக்கும். மார்க்கெட் கீழே போனாலும் அந்த லெவல்லே வச்சுருப்போம், மார்க்கெட் மேலே போனாலும் அந்த லெவலில் வச்சுருப்போம். நமக்கு என்ன ஒரு கன்வெக்ஷன் இருந்தது. ஒரு 2008லலாம் பார்த்திங்கன்னா 2008-2010லலாம் நம்ம கொஞ்சம் கூட அக்ரெசிவாக இருக்கும்போது சென்செக்ஸ் வந்து 1 lakh தொடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வியூ இருந்தது. இப்போ எல்லாருமே சிரித்தாங்க, சென்செக்ஸ் எப்படி 1 lakh தொடும்? அப்போ வந்து சென்செக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, 10,000-15,000 தான் இருந்தது. எப்படி 5 times போகும், 6 times போகும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு கன்வெக்ஷன் இருந்தது. இன்றைக்கி 88,000 இருக்குது. அது வந்து என்னென்னா நமக்கு ஒரு பிலீஃப் இருந்தது, இந்தியா க்ரோத் ஸ்டோரியில் ஒரு பிலீஃப் இருந்தது. இந்தியா வந்து ஒரு க்ரோயிங் எக்கானமிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ அதனால் நமக்கு ஒரு 15 years பிஃபோராகவே நம்ம வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது இந்த சென்செக்ஸ் வந்து 1 lakh டச் பண்ணோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம கோல்டு வந்து 900 rupees per கிராமில் இருந்தபோது கூட வாங்கியிருக்கோம். ஸோ வி ஹேட் அ குட் பிலீஃப். ஸோ அப்போ வந்து ஒரு அசட் கிளாஸில் ஒரு ஸ்டாக்கில் ஃபண்டமெண்டலாக நமக்கு ஒரு பிலீஃப் இருக்குது. அதை வந்து வி ஆர் ஜஸ்ட் ஹோல்டிங் ஆன் ஃபார் லாங் டைம். இன்றைக்கி பிஃபோர் ஐ கம் ஹியர் ஐ எம் ஜஸ்ட் டிஸ்கஸிங் வித் ஒன் ஆஃப் மை குட் ஃப்ரெண்ட். நாங்கள் யூஸ் டு பை கோல்டு. அந்த சமயத்துலலாம் இந்த அக்ஷய திதி அப்போல்லாம் நாங்கள் வாங்குவோம். எங்களை பார்த்து அக்ஷய திதிக்கு நீங்கள் இன்னும் நம்பிட்டு வாங்குறீங்களான்ட்டு. நாங்கள் வாங்கினது அக்ஷய திதிக்காக இல்லை, வி ஹேவ் அக்கேஷன் டு பை. ஏதாவது ஒன்று வேணுமே. நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரு காஃபி டீ சாப்பிட்றோம், இல்லை ஜூஸ் சாப்பிட்றோன்னா ஜூஸ் சாப்பிட்றதுக்காக போகல, வி ஹேவ் அக்கேஷன் டு டூ தட். அது மாதிரி வி யூஸ் டு ஹேவ் அக்கேஷன் டு பை த கோல்டு. ஸோ அது மாதிரி கோல்டு அக்யூமுலேட் பண்ணினோம். ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் அ குட் டிசிஷன்ஸ் விச் யூ மேட். அதே மாதிரி பேட் டிசிஷனும் நிறையா இருக்குது. நம்ம வந்து எப்படி சென்செக்ஸ் 1 lakh போகும்னு இது பண்ண மாதிரி நிறைய பேட் டிசிஷன் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டாக் வந்து 2000 போகும்னு நினச்சது 20 ரூபாய்க்கு வந்து இருந்த நிலைமையெல்லாம் இருக்குது. போத் த சைடு வி ஹேட் அ என்ஜாய்மெண்ட். இட் இஸ் அ ரோலர் கோஸ்டர் ரைட். ஓகே சார், இப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து ரிஸ்க் ரிட்டர்ன்ஸ் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறீங்க? ரிஸ்க் ரிட்டர்ன் வந்து இப்போ வரைக்கும் ஹை ரிஸ்கில் தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோலாம் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்லி, அதுவும் ஆஃப் லேட் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 years ஆஃப்டர் கோவிட்லாம் பார்த்திங்கன்னா
நம்ம வந்து we are having a belief on the companies which is beaten down, லாஸ் பண்ணியிருக்கு, பட் இட் will have a time to recover. அந்த மாதிரி கம்பெனிஸ் நம்ம வந்து we are started doing இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அது வந்து இட் has generated a good return. ஏன்னா அந்த லாஸ்லேருந்து திருப்பி வெளியில் வரும்போது, லாஸில் இருக்கும்போது ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த லாஸை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ், பாசிட்டிவ் ப்ராஃபிட்டபிலிட்டி வரும்போது இட் கோஸ் 3x 2x அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்தது. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டாக்லாம் ஹை ரிஸ்க் ஸ்டாக். ஏன்னா ஆல்ரெடி அந்த கம்பெனியை இழுத்து மூடுற ஸ்டேஜில் இருக்கும், ஒன்றும் நடக்காது, டெட்டு ஜாஸ்தியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் இருக்காது, கம்பெனி ப்ராடக்ட் விற்காது, பேங்க் கரப்ட் ஆகிருக்கும், லோன் எவனும் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி கம்பெனிஸ் வி ஹேட் சம் அனாலிசிஸ் விச் ஹஸ் காட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணுற சில ஸ்டாக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆல்சோ இஸ் பெட்டர். அது எல்லாருக்கும் சூட் ஆகுமானா ஆகாது. நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லும்போது சொல்லுவோம், இது ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன், வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டினா வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ ரிஸ்க்குங்கிறது இன்னும் ஸ்டில் அந்த ஹையர் லெவல் ஆஃப் ரிஸ்கில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். காரணம் என்னென்னா இந்தியன் மார்க்கெட் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ரிஸ்க் வந்து எடுக்க வேண்டாம், கம்மி பண்ணணுன்னா இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி கொஞ்சமாவது அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ், அந்த டாலரன்ஸ் இருந்தால் தான் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, இட்ஸ் ட்ரிவன் பை த லிக்விடிட்டி. ஃப்யூச்சர் ஏர்னிங் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். கரண்ட் ஏர்னிங் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருந்தால் தான் இந்த மார்க்கெட்டில் சஸ்டைனபிளாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கூட ஹைப்ரிட் ஃபண்டு இல்லைன்னா டெட்டில் போயிருக்கலாம். பட் ஸ்டில் வி ஆர் டேக்கிங் லிட்டில் ஹையர் ரிஸ்க் தான். ஓகே சார், இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி கிட்டத்தட்ட 23 இயர்ஸ் வந்து கடந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் நிறைய மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இந்த கிராஷஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சமயத்தில் என்ன சார் பண்ணீங்க? கஷ்டமாக தான் இருக்கும். 2008 அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லாம் மார்க்கெட் ஒரே நாளைக்கே, அப்போல்லாம் வந்து 1000 பாயிண்ட் ஃபால்ங்கிறது பெரிய ஃபால். ஏன்னா மார்க்கெட் வந்து 17,000 18,000 இருக்கும், பயங்கரமாக விழும், பிளட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து ஷட் டவுன் பண்ண பீரியட்லாம் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே 15 நிமிஷத்தில் அந்த லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிவிடும், க்ளோஸ் ஆன டைம்லாம் இருக்குது. இட் வாஸ் என்ன சொல்கிறது, நமக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வி ஹவ் சீன் 2002 ஈராக் வார் வந்தது, அந்த சமயத்துலேயும் மார்க்கெட் வாஸ் ரோலர் கோஸ்டர் ரைடு. அதுக்கப்புறம் 2008 அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து இந்த கோவிட் பீரியடில் கொஞ்சம் டயத்துக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு. எது நடந்தாலும் நமக்கு ஃபண்டமெண்டலாக சில விஷயங்கள் புரியணும். நம்ம வாங்கியிருக்கிற ஸ்டாக் வந்து சவுண்டாக இருக்குது, நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கோம், இது இந்த மாதிரி ஒரு வாலட்டாலிட்டிலாம் அது விஸ்டாண்ட் பண்ணுமா பண்ணாதா, விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ எவ்வளவு, இந்த மாதிரி ஏதாவது போச்சுன்னா ஜீரோ ஆகிற ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரிலாம் பார்க்கணும், பார்த்துட்டு தான் பண்ணணும். சில ஸ்டாக்கெல்லாம் நம்ம வாங்கின விலையிலேருந்து ஜீரோ ஆயிருக்கு, இட் ஹஸ் கான் ஜீரோ. தட் மீன்ஸ் நான் 10,000 போட்டேன்னா 10,000 போயிருக்கு. அந்த மாதிரியும் இருக்குது. நாட் தட் நம்ம ஆல்வேஸ் வி ஆர் சக்ஸஸ்ஃபுல், நம்ம எடுத்த எல்லா டிசிஷனும் சக்ஸஸாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியும் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் போயிருக்கு. ஸோ நமக்கு தெரியணும், இது போகுங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து 20% ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் சர்வைவலே கஷ்டமாயிடும். நமக்கு தெரியணும், இது இப்படி தான் போகும், இந்த ரிஸ்க் எடுத்திருக்கேன், இந்த ரிஸ்கில் ரிட்டர்ன்ஸ் வரணும், வரலைன்னா இவ்வளோ லாஸ் வரும் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ட்ரேடிங்கோட ரோல் என்னவாக இருக்குது சார்? நம்மளும் ட்ரேடிங் நிறையா பண்ணியிருக்கோம். ட்ரேட் பண்ணணும்னா அதுக்கான மைண்ட் செட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இன்வெஸ்டர் வந்து ட்ரேட் பண்ண முடியாது, ட்ரேடர் வந்து இன்வெஸ்டர் ஆக முடியாது. இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் பால் கேம். நிறைய பேர் இன்வெஸ்டராக ஸ்டார்ட் பண்ணி ட்ரேடராக மாறிடுவாங்க. நான் வந்து 5 வருஷம் 3 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தாலே திருப்பி விற்க வேண்டியது, திருப்பி வாங்க வேண்டியது, திருப்பி விற்க வேண்டியது, அந்த ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்காக அவங்க ட்ரேடராக மாறுவாங்க. அப்போ தான் அவங்க ஃபெயில் ஆகிறாங்க. ட்ரேடராக வந்துட்டு நான் இது லாஸ் ஆகிருக்கு, நான் விற்கலை, நான் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு இன்வெஸ்டராக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவனும் ஃபெயில் ஆகிடுவான். இன்வெஸ்டர்னால் அதுக்குன்னு தனியாக கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ட்ரேடர்னால் அதுக்குன்னு தனியாக கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, மைண்ட் செட் இருக்குது. இந்த 2 மைண்ட் செட்டும் ஒரே ஆளுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ட்ரேடர் தான், இன்வெஸ்டர் தான். நீங்கள் இன்வெஸ்டர் ட்ரேடர் ஆகணும்னு நினச்சா மிசரபிளி ஃபெயில், ட்ரேடர் வந்து இன்வெஸ்டர் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் மிசரபிளாக ஃபெயில் ஆவீங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மிஸ்டேக்கில் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு ட்ரேடிங்னு ஆரம்பிப்போம், அது லாஸ் ஆகிடுச்சின்னு ஹோல்டு பண்ணுவோம், அது ஹோல்டு பண்ணினாலும் மேலே போகாது, எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணாலும் மேலே போகாது. அதை வந்து லாஸை கட் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கான மனநிலை ட்ரேடருக்கு மாத்திரம்தான் இருக்கும். இன்வெஸ்டருக்கு எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ப்ராஃபிட் போனாலே ஹோல்ட் பண்ணணும், அது போகும்
ஒரு 2x போகும் 3x போகுங்கிற மைண்ட் செட் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணணும். அது ஒரு 1x போனோடனே இல்லை ஒரு 10% ப்ராஃபிட் போனோடனே நான் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ட்ரேடர் மைண்ட் செட்டு. நான் திருப்பி கீழே போனோன்னு வாங்குறேன்னா அது மேலேயே போயிட்டுருக்கும், அது வாங்க முடியாது. திருப்பி கீழே போனோன்னு வாங்குற ஸ்டாக்கை வாங்கினா அது கீழே போயிட்டுருக்கும், அது மேலே போகாது. ஸோ அது ட்ரேடர் மைண்ட் செட். இந்த மிஸ்டேக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்து வி யூஸ் டு ட்ரேட் டெரிவேட்டிவ்ஸில் நிறைய ட்ரேட் பண்ணியிருக்கோம், நிறைய லாஸாக இருக்குது, நிறைய ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரேடிங் மைண்ட் செட்டுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் நமக்கு ஒத்து வராதுன்னு தெரியறதுக்கே ரொம்ப காலம் ஆச்சு. சரி, இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா அது என்ன சார்? ஒரு விஷயம் அப்படின்னா, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியில் ஒரு பிலீஃப் வேணும். இந்தியன் மார்க்கெட் வந்து கோயிங் டு க்ரோ, நம்ம இந்தியாவோட ஜிடிபி க்ரோ ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த மார்க்கெட்டில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இல்லாட்டினா லாங் டேர்மில் உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் வில் நாட் டூ வெல் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் ப்ளே பண்ணுவீங்க. ஷார்ட் டேர்மில் நம்ம இந்தியன் மார்க்கெட் வாலட்டைலாக தான் இருக்கும். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இப்போ தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மூலியமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட கேம் தான் ஜாஸ்தி. அதில் நம்ம ரிட்டைல் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கொஞ்சம் லாங் டேர்ம் வியூ இருக்கணும். இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்தியா எப்படி க்ரோ ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷனே பெட்டராக இருக்கும். நிறைய பேர் வந்து சில ஸ்டாக்லாம் வந்து ஆன் ஜஸ்ட் ஃபார் 1 மந்த்துக்கு இல்லை 2 மந்த்ஸுக்கு 3 மந்த்ஸ்க்கு வாங்கி அதை விற்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி பண்ணிங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து சஸ்டைனபிளாக இருக்க முடியாது. அதாவது 1 or 2 ஸ்டாக்ஸ் வந்து பை ஆக்சிடென்ட் யூ வில் மேக் மணி. சில ஸ்டாக்லாம் கன்சிஸ்டண்ட்டாக லாங்கர் பீரியடில் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணணும்னு தெரியணும்னா உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டை பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கணும், இந்தியாவோட எக்கானமியை பற்றி புரிஞ்சிருக்கணும், இந்தியன் எக்கானமி எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அர்பன் எப்படி பாப்புலேஷன், அவங்களோட கன்சம்ஷன் என்ன, ரூரல் எப்படி பாப்புலேஷன், அதோட கன்சம்ஷன் என்ன, ஸ்பெண்டிங் பேட்டர்ன் என்ன, நம்மளுடைய பர் கேபிட்டா இன்கம் எங்கிருந்து வருது, அதோட இண்டஸ்ட்ரீஸ் என்ன வருது, இதெல்லாம் இந்த டாட்டட் பாயிண்ட் எல்லாம், இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி, இந்த டாட்டட் பாயிண்ட் எல்லாம் லிங்க் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாக் செலெக்ஷன் ஈஸியாக இருக்கும். அப்படி ஈஸியாக இருந்து ஒரு லாங் டேர்ம் விஷன் இருந்ததுன்னா டெஃபினெட்லி வில் மேக் பிகர் மணி. ஓகே சார், இப்போ வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன சார்? இப்போ யங்ஸ்டர்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஜாயின் த ஆஃபீஸ் அண்ட் ஸ்டார்டட் ஏர்னிங் சம் அமௌண்ட் அப்படின்னு இருக்குன்னா இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணணும், அப்புறம் சேவ் பண்ணணும், அப்புறம் தான் இன்வெஸ்ட். இது மூணுமே வந்து பேரலாக இருக்கணும். என்னோடய ஏர்னிங்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு யூ நீட் டு ஸ்டார்ட் ஏர்னிங் அ சஃபிஷியன்ட் மணி. உங்களுடைய நீடுக்கு போக உங்களுடைய டிஸ்போசபிள் இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து கொஞ்சம் குவான்டிஃபைபிளாக இருக்கணும். குவான்டிஃபைபிளாக இருக்கணும்னா அதுக்காக லேக்ஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு பர் மந்த் ஒரு 5,000 to 7,000 உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டிஸ் இருந்தால் தான் இந்த மார்க்கெட்டில் கொஞ்சமாவது நம்ம ஸ்டாக்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது வந்து ஏர்னிங்ஸ். அடுத்தது வந்து அந்த 5,000 சேவ் பண்ணணுங்கிற ஒரு மனநிலை இருக்கணும். அதில் போய்ட்டு நான் மொபைல் ஃபோன் வாங்குகிறேன் இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னு இல்லாமல் அந்த 5,000 சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் யூ கேன் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் ஆர் கோல்டு ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிவிட்டு ரியல் எஸ்டேட் வாங்குறீங்க, டசன்ட் மேட்டர். பட் அதை வந்து ப்ராப்பராக மந்த் ஆஃப்டர் மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 3 to 5 yearsல யூ வில் மேக் ஃபண்டாஸ்டிக் மணி. ஓகே சார், இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஷின். இப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி அதாவது 23 இயர்ஸ்க்கு முன்னாடி போகிறீங்க, நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு என்ன சார் சேஞ்ச் பண்ணுவீங்க? அடுத்தவன் பேச்சை கேட்கக்கூடாது. என்னோட பணம் நான் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது நான் வந்து புரிஞ்சுன்னு பண்ணுறோம். அது தப்போ ரைட்டோ என்னோடது தான். நம்ம இந்த க்ரௌடு பிஹேவியருங்கிறது அதுக்காக அனலிஸ்ட் பேச்சை கேட்குறது இல்லை ஒரு புத்தகம் படிக்கிறது, அட்வைஸை வாங்குறது, ஃபினான்ஷியல் அட்வைஸரோட எடுக்கிறது, நம்ம அதை சொல்ல வரல. யாரோ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டினா அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நீங்கள் அட்வைஸர் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தா கூட நம்ம அது சூட் ஆகுமான்னு பார்க்கணும். நிறைய பேர் வந்து இந்த இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இது டபுள் ஆகிடும், ட்ரிபிள் ஆகிடும் அப்படி பண்ணுவாங்க. அந்த மெச்சூரிட்டியில் வரல அப்படின்னா அவங்க வந்து அட்வைஸரை திட்டுவாங்க. அவர் சொன்னாருன்னு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணினேன் அப்படி. நம்ம தானே இன்வெஸ்ட் பண்ணினோம், அப்படி கிடையாது. ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு இந்த ரிஸ்க் ரிட்டர்ன் அந்த மெத்தடாலஜி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து வி ஷுட் அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம என்ன பண்ணுறோங்கிறதா தெரிஞ்சு பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்ம சுயமாக யோசித்து பண்ணோன்னா பெட்டராகவே பண்ணலாம். நிச்சயமாக சார், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ.